ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. இப்போ நம்ம கட் ஆஃப் மார்க் எப்படி இருக்க போது, எவ்வளோ மார்க் எடுத்தால் சேஃபாக இருக்கலாம், அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்றேன். mhsc.tngov.in இதான் பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, ஸோ மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் எழுதினவங்க உங்களுக்கான மார்க்கை ரிசல்ட்டை பார்த்தா பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. இது வரைக்கும் உங்களுக்கான ரிசல்ட்டை செக் பண்ணாதவங்க ரிசல்ட்டை செக் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டில் எல்லாத்துக்கான ரிசல்ட்டையுமே கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு காப்பீஸ் அட்டெண்டர், அதுக்கப்புறம் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், அதுக்கான ரிசல்ட்டை ஃபஸ்ட் லிங்கில் கொடுத்துருக்காங்க. செகண்டாக கிளீனஸ் ஒர்க்கர், கார்டன் வாட்ச்மேன் அந்த பதவிகளுக்கான ரிசல்ட்டு. தேர்டாக டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஃபோர்த்தாக பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர், ரீடர், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் போன்ற பதவிகளுக்கு உங்களுக்கான ரிசல்ட்டை வெளியிட்டிருக்காங்க. ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் மற்றும் டேட் ஆஃப் பர்த் கேட்கும். அதை நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான ரிசல்ட் ஓப்பன் ஆகும். ஸோ உங்கள் நேம் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எந்த பதவிக்கு அப்ளை பண்ணீங்க அதேமாரி மார்க் கொடுத்துருப்பாங்க. பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி 2 மதிப்பெண்ணை நீங்கள் டோட்டல் பண்ணிக்கோங்க. ஏன்னா பார்ட் ஏ மற்றும் பார்ட் பி 2 மதிப்பெண்ணை சேர்த்து தான் உங்களுக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் இருக்க போகுது. ஓகே, இப்போதைக்கு ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணிட்டாங்க. எல்லாருக்குமே மார்க்கை பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க உங்களுக்கான ரிசல்ட் செக் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக என்ன நடக்கும் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு எக்ஸாம் ரிசல்ட் வந்துருச்சு, உடனே எனக்கு ஜாப் கிடச்சிடுமானா கிடையாது. ஏன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது, அதுக்கப்புறம் வைவா வாய்ஸ் இருக்க போது. நீங்கள் எந்த பதவிக்கு அப்ளை பண்ணியிருக்கீங்க, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் பதவி, காப்பி சட்டம் 2த்துக்கும் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. அதேமாரி உங்களுக்கு வைவா வாய்ஸ் இருக்க போது. மீதி இருக்க பாருங்கள், சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் அந்தமான பதவிகளுக்கு, அதாவது 10th குவாலிஃபிகேஷன்ஸ் உள்ள பதவிகளுக்கு மொத்தமாக 170 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. இப்போ ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்த கட்டமாக உங்களுக்கான வைவா வாய்ஸ் மட்டும்தான் இருக்க போது. உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் கிடையாது. இந்த சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் தவிர்த்து மற்ற எல்லா பதவிகளுக்குமே ஸ்கில் டெஸ்ட் வித் வைவா வாய்ஸ் இருக்க போது. ஓகே, இதாங்க உங்களுக்கான பேசிக் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போதைக்கு ரிசல்ட்டை எக்ஸாமுக்கான ரிசல்ட்டை மட்டும்தான் வெளியிட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வைவா வாய்ஸஸ் இருக்க போது ஒரு 30 மதிப்பெண், அதேமாரி ஸ்கில் டெஸ்ட்டில் ஒரு மதிப்பெண் இருக்க போது 70 மதிப்பெண். இதெல்லாம் வச்சு மொத்தமாக 200 மதிப்பெண்களுக்கு தான் ரிசர்வேஷன் அடிப்படையில் உங்களை செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, இதை காமனாக நீங்கள் பேசிக்காக புரிஞ்சுக்கோங்க. அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது, நான் இப்போதைக்கு இவ்வளோ மதிப்பெண் எடுத்துட்டேன், நான் அடுத்த கட்டத்துக்கு போவனா மாட்டேனா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கட் ஆஃப் மார்க் பற்றி கேட்டிருக்கீங்க. அதாவது கட் ஆஃப் ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நம்ம இந்த குரூப் 4 எக்ஸாமாக இருக்கட்டும், குரூப் 2 எக்ஸாமாக இருக்கட்டும், அந்த மாதிரி எக்ஸாமுக்கு கட் ஆஃப் மார்க் ஈஸியாக ப்ரெடிக்ஷன் பண்ணிடலாம். காரணம் என்ன அப்படின்னா அது தமிழகம் முழுவதும் உள்ள எல்லாருக்குமே ஒரே மாதிரியான குவாலிஃபிகேஷன்ஸ் தான் இருக்க போது. ஒரே வேக்கன்சி எல்லாருக்குமே பொதுவானதாக இருக்குது. பட் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. டிஸ்ட்ரிக்ட் வைஸாக நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதன் காரணமாக நம்மளால் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டும் செப்பரேட்டாக கரெக்டாக உங்களுக்கான கட் ஆஃப் டீட்டெயில்ஸ் ப்ரொடக்ஷனாக சொல்லிடவும் முடியாது. அதன் காரணமாக ஓவராலாக ஸோ மொத்த டிஸ்ட்ரிக்டும் சேர்த்து நம்ம காமனாக பார்க்கும்போது ஓரளவுக்கு பார்த்தா ப்ரெடிக்ட் பண்ணலாம். இந்த அளவுக்கு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப், அந்த மாதிரி தான் நம்மளால் ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஸோ அந்த வகையில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு மார்க்கை நீங்கள் பாருங்கள். மார்க்கை பாருங்கள் அப்படின்னு உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அதாவது நோட்டிஃபிகேஷன் படி உங்களுக்கே தெளிவாக கொடுத்துருந்தாங்க பாருங்கள். அதாவது எக்ஸாமினர், ரீடர், அந்த சீனியர் பேலிஃப், ஜூனியர் பேலிஃப் அந்த பதவிக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது உங்களுக்கான மார்க்கை செக் பண்ணுங்கள். மொத்தமாக 170 மதிப்பெண்களுக்கு உங்களுக்கான எக்ஸாம் எழுதிருப்பீங்க. அதில் பார்ட் ஏ 50 மதிப்பெண்ணும், பார்ட் பியில் 120 மதிப்பெண்களுக்கும் எக்ஸாம் எழுதிருப்பீங்க. நீங்கள் பார்ட் ஏல மினிமம் 20 மதிப்பெண், 40% மதிப்பெண் எடுத்திருந்தால் மட்டும்தான் பார்ட் பிக்கான மார்க்கை எவல்யூஷன் பண்ணுவாங்க. அதை நீங்கள் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ பார்ட் ஏல 20 மதிப்பெண் கீழே இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இந்த எக்ஸாமில் அடுத்த கட்டத்துக்கு போக மாட்டீங்க, அப்படியே நீங்கள் வெளியே போயிட வேண்டியது தான். ஸோ இது ஃபஸ்ட்டு மார்க்கை செக் பண்ணுங்கள். அடுத்த கட்டமாக என்ன இருக்க போகுது அப்படின்னா உங்களுக்கான வைவா வாய்ஸஸ் இருக்க போது, அதாவது இன்டர்வியூ மாரி இருக்க போது. இன்டர்வியூக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை கண்டிப்பாக அப்டேட் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் எவ்வளோ கட் ஆஃபில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 170 மார்க் அப்படின்னா நீங்கள் ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கீங்கன்னா ஒரு 150 ப்ளஸில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் சேஃபாக செக்யூர்டாக இருக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பிசி எம்பிசி கேட்டகரினா 150 ப்ளஸ் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கலாம்.
இதுவே உங்களுக்கு வந்து பார்த்தா எஸ்சி எஸ்டியாக இருக்கீங்கன்னா ஒரு 145 ப்ளஸ் உங்களுக்கு செக்யூர்டாக இருக்கும். ஒருவேளை நான் வந்து பார்த்தா பிஎஸ்டிஎம் அந்த மாதிரி ப்ரியாரிட்டியில் இருக்கேன், நான் எக்ஸர்வீஸ் மேனாக இருக்கேன், டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சனாக இருக்கேன், விடோவாக இருக்கேன், இந்த மாதிரி ப்ரியாரிட்டி வச்சுருக்கேன் அப்படின்றவங்க நீங்கள் 140 ப்ளஸில் இருக்கீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஓரளவுக்கு செக்யூர்னு அர்த்தம். இது வந்து பார்த்தா ஒரு பேசிக் ப்ரொடக்ஷன் தான், எக்ஸாக்டாக இதான் வரும் அப்படின்றது கிடையாதுங்க. உங்களுக்கு செலெக்ஷன் லிஸ்ட்டு அஃபிஷியலாக அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிருக்கலாம் இல்லையா அப்படின்றது தெரிய வரும். இது ஜஸ்ட் ஒரு ப்ரொடக்ஷன் மட்டும்தான். ஸோ இப்போ நான் தருமபுரி டிஸ்ட்ரிக்டான பிடிஎஃப் தான் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து பார்த்தா உங்களுக்கு இந்த எக்ஸாமினர் ரீடர் போன்ற பதவி தான் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ வேகன்சிஸ் மொத்தம் இதில் அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இதுக்கு மட்டும் மொத்தமாகவே கிட்டத்தட்ட ஸோ இதில் வந்து மொத்தமாக ஒரு 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டு இந்த 3 போஸ்ட்டுக்கும் சேர்த்து 12 வேகன்சி கொடுத்துருக்காங்க. அப்படின்னா 12 வேகன்சியில் ஒரு பதவிக்கு 3 பேரை செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கிட்டத்தட்ட ஒரு 30 பேரை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. அதாவது தருமபுரி டிஸ்ட்ரிக்டில் இந்த பதவிகளுக்கு 30 பேரை செலெக்ஷன் லிஸ்ட்டு எடுப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் அந்த 30 பேர் வந்து அடுத்த கட்டமாக அவங்களுக்கான வைவா வாய்ஸ் அட்டன் பண்ணி அதில் யார் மதிப்பெண் எடுக்கிறாங்க அந்த ரிசர்வேஷன் படியில் அந்த 12 பேருக்கு 30 பேரில் 12 பேருக்கு வேலை போகும். இதான் பேசிக்கான ஒரு 1:3னா ஒரு பதவிக்கு 3 பேரை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. ஓகே, அப்படியே கீழே போனீங்க அப்படின்னா உங்களுக்கான அந்த ப்ரியாரிட்டி பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அந்த 12 வேகன்சியுமே யார் யாருக்கு போகுது அப்படின்றத நோட்டிஃபிகேஷன் ஆல்ரெடி அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க. இதிலே கொடுத்துருக்காங்க பாருங்கள். சீனியர் பேலிஃப் அப்படின்னா ஜிடி ஜென்ரல் கேட்டகரி ஒரு வேகன்சி. ஸோ ஜென்ரல் யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்ரல் வேகன்சி போயிடும். இது எப்போ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா ஃபைனலாக அந்த 200 மதிப்பெண்கள் நீங்கள் ஃபைனலாக வரும் பாருங்கள். வயசில் முடிஞ்சதுக்கப்புறம் யார் அதிகபட்ச மதிப்பெண் இருக்காங்களோ அப்போ தான் நீங்கள் அந்த ரிசர்வேஷனை வந்து பார்க்குற மாரி இருக்கும். அதை பற்றி புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இப்போதைக்கு நீங்கள் செலெக்ஷன் லிஸ்ட்டுக்கு போகிறீங்க அப்படின்னா ஒரு ஜென்ரல் கேட்டகரி 155 இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு செக்யூராக போவீங்க. அடுத்த செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். ஓகே, இது வந்து செலெக்ஷன் லிஸ்ட்டை டிஸ்ட்ரிக்ட் வைஸாக தான் அப்டேட் பண்ணுவாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரே இதுவும் அப்டேட் பண்ணிட மாட்டாங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு பதவி வைஸாக யார் யாரெல்லாம் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்க அப்படின்றதுக்கான செலெக்ஷன் லிஸ்ட் கண்டிப்பாக உங்களுக்கு அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் உங்களுக்கான இந்த எக்ஸாமினர் ரீடர் போன்ற பதவிகள். ஏன்னா இதுக்கு வந்து அதிக பேர் அப்ளை பண்ணியிருப்பாங்க. காரணம் என்ன அப்படின்னா இது வந்து உங்களுக்கு 10th அதாவது இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அதனால் நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் எஜுகேஷன் நல்லா படித்தவங்கள தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதனால் ஸோ டஃப்பாக இருக்கும். இந்த ஒரு பதவிகளுக்கு எக்ஸாமினர் ரீடர் பதவிகளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஸோ கட் ஆஃப் அதிகமாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஜாப் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மற்றும் காப்பீஸ் அட்டெண்டர். ஸோ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து வேகன்சி அதிகமாக இருக்கும். ஸோ கட் ஆஃப் குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த 2 பதவிக்குமே மொத்தமாக 100 மதிப்பெண்களுக்கு எக்ஸாம் எழுதிருப்பீங்க. 50 மதிப்பெண் பார்ட் ஏவும் 50 மதிப்பெண் பார்ட் பியும். பார்ட் ஏல கட்டாயமாக 20 மதிப்பெண் மேலே இருக்கும், 20 மதிப்பெண் கீழே இருக்கீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்தை நீங்கள் போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணிட்டு வேறு எக்ஸாமுக்கு வந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கில் டெஸ்ட் வைக்கிறாங்க. அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்டோட வேலை என்ன, ஸோ ஆஃபீஸில் நீங்கள் என்னமான பண்ணுறீங்க அதை வந்து ஸ்கில்லாக உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக டெஸ்ட் வைப்பாங்க. அதான் வந்து பார்த்தா ஸ்கில் டெஸ்ட்டு. அதில் 70 மதிப்பெண் எடுக்கணும். அதை தொடர்ந்து உங்களுக்கு வைவா வைஸ் இன்டர்வியூ இருக்க போது 30 மதிப்பெண். ஸோ இதுக்கு யார் யாரெல்லாம் போவீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு 85 ப்ளஸ் ஜென்ரல் கேட்டகரியாக இருக்கீங்கன்னா 85 ப்ளஸில் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் செக்யூராக இருக்கீங்க. அடுத்த கட்டத்தை நீங்கள் போகலாம். இதுவே நீங்கள் பிசிஎம்பிஎஸ்னா ஒரு 80 மதிப்பெண் மேலே இருக்கீங்கன்னா நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். இதுவே எஸ்சிஎஸ்டி ஒரு 75 ப்ளஸ்னால் நீங்கள் சேஃப் அண்ட் செக்யூராக இருக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரியாரிட்டி இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 17 ப்ளஸ் இருக்கீங்கன்னா நீங்கள் செக்யூராக இருக்கலாம். இது வந்து பேசிக் ப்ரொடெக்ஷன் தான். இது இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு செக்யூராக இருப்பீங்க. ஸோ இது கம்மியாக இருக்க முறை எனக்கு கிடைக்குமானா ஓரளவுக்கு வாய்ப்புகள் இருக்குது. மேபி நீங்களும் வெயிட் பண்ணுங்கள், வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் இருந்தால் நீங்கள் ஓரளவுக்கு சேஃபாக இருக்கலாம் அப்படின்றத நான் வந்து சொல்ல வரேன். ஸோ இதான் உங்களுக்கான இந்த ப்ரொடெக்ஷன். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா இதுக்கும் உங்களுக்கான வேகன்சி பற்றி கொடுத்துருப்பாங்க பாருங்கள். அதாவது இது தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா மொத்தமாக 9 வேகன்சி கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட 18 பேர் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் இந்த ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டுக்கு வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணாங்க. 1:3 படி 18 பேர் அவங்களுக்கு அடுத்த கட்டமாக போயிங்க. அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட் வைவா வாய்ஸ்லாம் சேர்த்து யார் வந்து டாப் 9ல் வராங்க அந்த ரிசர்வேஷன் படி தான் அவங்களுக்கு ஜாப் வந்து போக போது. அந்த 9 வேகன்சிக்கான ரிசர்வேஷன் பண்ணியும் கொடுத்துட்டாங்க. அதாவது டாப் மார்க்கில் இருக்காங்க பாருங்கள். கடைசியாக 200 மதிப்பெண்களுக்கு யார் டாப்பில் இருக்காங்களோ அவங்க 100% இந்த ஜென்ரல் கேட்டகரியை வந்து எடுத்துப்பாங்க வேகன்சி. அந்த மாதிரி ப்ரியாரிட்டி இருக்குது பிசிக்கு. அந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் ரிசர்வேஷன் என்னன்றதை கொடுத்துருக்காங்க. அந்த ரிசர்வேஷன் அடிப்படையில் தான் ஃபாலோ பண்ணி உங்களை வந்து செலெக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஓகே, அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கிளீனர்ஸ் ஒர்க்கர், மசாஜி போன்ற பதவிகளுக்கு கட் ஆஃப் வந்து குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் இதில் நிறையா பிரச்சனைகளுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி கிளீனர்ஸ் ஒர்க்கர், மசாஜி போன்ற பதவிகளுக்கு ஸோ அந்த 8th உள்ளே இருக்காங்க பாருங்கள், 8th பாஸ், 10th பேசிக்காக 8th பாஸ் 10th பாஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க பாருங்கள். டிகிரியை தவிர்த்து 8th 10th பாஸ் பண்ண மட்டும்தான் அப்ளை பண்ணியிருப்பாங்க. ஏதாச்சும் ரேராக தான் டிகிரி முடித்தவங்களாம் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்குது சொல்ல. ஸோ உங்களுக்கு கொஷின்ஸ் இந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஈஸியாக தான் கேட்டிருந்தாங்க. எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் கட் ஆஃப் வந்து அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சேம் அதே மாதிரி தான் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் எந்த மாதிரி கட் ஆஃப் இருந்துச்சோ சேம் அதே மாதிரி தான் உங்களுக்கு இருக்க போகுது. பட் இருந்தாலும் அதிக குவாலிஃபிகேஷனில் படித்து இந்த எக்ஸாம் அட்டன் பண்ணியிருக்கவங்களுக்கு பெனிஃபிட் எக்ஸ்ட்ரா இருக்குது. பட் அந்த வேலைக்கெலாம் நீங்கள் போகணுன்னு அவசியமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் அந்தமாரி இருந்தால் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. இந்த ஜாப்லாம் எப்படி இருக்குன்றதை முன்னாடியே யோசிச்சுக்கோங்க. ஏன்னா இதெல்லாமே கிளீனர்ஸ் ஒர்க் அந்த மாதிரி போன்ற ரொம்ப இதுவான பதிவு தான். ஸோ நீங்கள் டிகிரி முடிச்சிருக்கீங்கன்னா அந்த ஜாப் போகிறதே வேஸ்ட்டு. அப்ளை பண்ணி செலக்ட் ஆனவங்க இப்போதைக்கு நல்லாயிருக்கும், போக போக அதோட கஷ்டம் என்னன்றது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ பேசிக்காக இதாங்க உங்களுக்கு கட் ஆஃப். டிரைவருக்கும் அதே தான், வேறு எந்த இதுவும் இல்லை. ஸோ அதிகபட்சமாக ஒரு 5 மதிப்பெண் குறைச்சிக்கோங்க கட் ஆஃப்க்கு. பேசிக்காக ப்ரெடிக்ஷன் தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதன் காரணமாக தான் வீடியோ அப்டேட் பண்ணியிருக்கேன். எக்ஸாக்டாக இதுதான் உங்களுக்கான கட் ஆஃப் அப்படின்றத கண்டிப்பாக நம்மளால் ப்ரெடிக்ஷனே வந்து பண்ண முடியாது. ஓகே, ஸோ இந்த மார்க்லாம் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் செக்யூராக இருப்பீங்க. உங்களுக்கு இந்த மாதிரி தான் அடுத்த கட்டமாக செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து அப்டேட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்தா பழைய செலெக்ஷன் லிஸ்ட்டு டெமோக்காக உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஒவ்வொரு பதவிக்கும் தனித்தனியாக செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இது வந்து எக்ஸாமினர் போன்ற பதவிகள்லையும் வச்சுக்கோங்க. அதுக்கான செலெக்ஷன்ஸை கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக உங்களுக்கான செலெக்ஷன் லிஸ்ட்டை வந்து கொடுப்பாங்க. இது வந்து சென்னைன்னு எடுத்துக்கோங்க. சென்னை ஜோன் எதுனா ஒரு 3 டிஸ்ட்ரிக்ட் சென்னை ஜோனுக்கு சேர்த்து வெளியிட்டாங்க. உங்களுக்கு என்றைக்கு அடுத்த கட்டமாக உங்களுக்கான அந்த இது இருக்க போது, யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்காங்க, அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் என்ன அப்படின்றது வரைக்கும் தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தா 69 பேர் மட்டும் தான் செலெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 3 டிஸ்ட்ரிக்டை சேர்த்து எக்ஸாமினர் போன்ற பதவிகளுக்கு 69 பேர் தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போயே புரிஞ்சுக்கோங்க. அதாவது இப்போ ஒரு பதவி இருக்குது, ஒரு வேக்கன்சி இருக்குன்னா அதுக்கு 3 பேர் எக்ஸ்ட்ராவாக செலக்ட் பண்ணுவாங்க. அதிகமாகலாம் கிடையாது, கம்மியான பேர் தான் செலக்ட் பண்ணுவாங்க. ஒரு பதவிக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட்னு எடுத்தாவே கிட்டத்தட்ட ஒரு 30-40 அவ்வளோதான் செலெக்ஷனே பண்ணுவாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரெஃபர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் டிஸ்ட்ரிக்ட் வைஸாக ஒவ்வொரு பதவி வைஸாக யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்றதுக்கான ஒரு லிஸ்ட்டு வரும். அந்த லிஸ்ட்டில் உங்கள் நேம் இருக்குது அப்படின்னா அடுத்த கட்டமாக நீங்கள் உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட் மற்றும் வயோ வயசுக்கு வந்து போக போகிறீங்க. எக்ஸாம் மட்டுமே உங்களது வந்து கன்ஃபர்மேஷன்ஸ் கிடையாதுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு வைவா வாய்ஸ் மற்றும் ஸ்கில் டெஸ்ட் இருக்க போது அதுவும் தான் ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ஒரு சில பேர் எக்ஸாம் நல்லா பண்ணியிருப்பீங்க, வைவா வாய்ஸில் விட்டுருவாங்க. எக்ஸாமில் லாஸ்ட்டாக வந்தவங்களும் வைவா வாய்ஸில் போய் நல்ல மதிப்பெண் எடுத்து அவங்க டாப்புக்கு வந்து போவாங்க, அதுவும் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் நல்ல மதிப்பெண்ணில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான ஸ்கில் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் ஆகுங்க, வைவா வாய்ஸ் இன்டர்வியூக்கு வந்து ப்ரிப்பேர் ஆகுங்க. அடுத்த கட்டமாக அதான் உங்களுக்கான ப்ராசஸ். ஸோ ரொம்ப கம்மியான மார்க்லாம் நான் இருக்கேன் அப்படின்றவங்களாம் நீங்கள் ஜஸ்ட் அப்படியே விட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. நீங்கள் வந்து இந்த நார்மலாக 100 மதிப்பெண் 60 கீழலாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சுத்தமாக வாய்ப்பே இல்லை. நீங்களாம் ஸ்கிப் பண்ணிவிட்டு வேறு ஒரு மற்ற ஜாபுக்கு படிக்க நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகே, அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டே இருந்தீங்க, அதன் காரணமாக தான் இந்த வீடியோ நம்ம அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ கட் ஆஃப் மார்க் என்பது கண்டிப்பாக இப்போவும் சொல்கிறேன் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. ஜஸ்ட் இந்த மார்க் இருந்தால் நீங்கள் சேஃப், அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி வெயிட் பண்ணுங்கள். செலெக்ஷன்ஸை பொறுத்த வரைக்கும் விரைவில் இன்னொரு 1 வீக்கில் ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அஃபிஷியலாக தெரிஞ்சுக்கோங்க. ரிசல்ட் வந்துருச்சு, இன்னொரு 1 வீக் பொறுத்தீங்க அப்படின்னா நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போகிறீங்களா இல்லையான்றத நீங்களே அஃபிஷியலாகவே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.